கொடி செடி கொடி தாவரம் எல்லாமே நீங்க கொண்டு யாருமே ப்ரெஸ் கிடையாது. எல்லாமே இன்னொரு இன்னொரு தொடர்புலேருந்து வந்திருக்கவங்க தான். அந்த தொடர்போட அதிர்வலைகள் அது அலைவரிசைகள் இருக்க தான் செய்யும். எல்லாருமே ஒரு தொடர்புக்குரியவங்க தான். பழசோடைய தொடர்புக்குரியவங்க தான் நீங்கன்னு கிடையாது. எல்லாமே அப்படிதான். உங்க கூட இருக்கிறவங்களும் அப்படிதான். உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள் அப்படிதான். மரங்கள் கொண்டு அப்படிதான். எல்லாமே தொடர்புக்குரியது தான். அப்ப அதோட தொடர்ச்சி வேலை செய்ய தான் செய்யும். அதோடைய செயல்பாடுகள் இருக்க தான் செய்யும். நீங்க பிறந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறதும் தொடர்ச்சி தான். இதோடைய எல்லா விஷயங்களும் அது நோக்கி தான் இருக்கும். இதுக்கும் நான் மீண்டும் சொன்னதுதான். உங்களை நீங்க செல்ஃபா ஒரு நாள் ரியலைசேஷன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது அதுக்கு அதுக்கு இதுவும் அந்த தொடர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல இது கரும வினை, இது மாயை, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு குருமார்கள்ட்ட கேட்டுக்கிட்டே நம்ம போக வேண்டியதுதான். இல்ல எல்லா டைம் பெஸ்ட் டைம் தான். ஒரு ஒரு மனிதன் இந்த பெஸ்ட் டைம்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு பெஸ்ட் டைம் 4 மணிக்கு. ஆமா, எல்லா டைமுமே பெஸ்ட் டைம் தான். புரியுதுங்களா? ஒரு ஒரு டைம் கூட பெஸ்ட் டைம் இல்லாத டைமே கிடையாது. பிரபஞ்சத்துல எல்லா டைமும் பெஸ்ட் டைம் தான். அது இப்ப ராவு காலம் இருக்கு. ஆனா ஞானியா இருக்கிறவனுக்கு ராவு காலமும் பெஸ்ட் டைம் தான். அதை பயன்படுத்த தெரியல. பயன்படுத்த தெரியாதவங்க என்ன செய்யறாங்கன்னா, ராவு காலத்துல கல்யாணம் பண்ணாதவங்க. நான் ராவு காலத்தையே தாலி எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அது எனக்கு பயன்படுத்த தெரியும். அந்த ரேடியேஷனை எனக்கு பயன்படுத்த தெரியும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ ராகு தோசை இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, பாலுக்கு பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்ற சொல்லுவாரு, இல்லைன்னா போய் எங்கேயாவது ஒன்று செய்வாரு. நான் அதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். எங்க சந்திராஷ்டம் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு ஒரு ரேடியேஷன் அளவுக்கு அதிகமாக வருங்க. அந்த ரேடியேஷன் உடல்ல பட்டுச்சுன்னா உடல் பெரிய ஒரு சைடு எஃபெக்ட்லாம் நிறைய ஏற்படும். அந்த நேரத்தில் நீங்கள் உணவெல்லாம் உட்கொண்டீங்கன்னா செரிக்காது, தாமதம் ஏற்படும். அப்போ ஆக்சிஜன், இந்த காற்று, இந்த லெவல்லாம் மாறும், ரத்த செயல்கள்லாம் மாறும். இப்போ ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறீங்க, மேலே போறீங்க, விமானத்திலே மேலே போறீங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி தான் சந்திராஷ்டம். வேற எதுவும் கிடையாது, இயல்பா இருக்க முடியாது. அது ஒரு ரேடியேஷன். அது புரியுதுங்களா? அந்த நேரத்தில் என்னன்னா, நீ எம்டிஆர்ன்னு வாங்கி பாடியில் எதுவும் போடாத, ரொம்ப கொஞ்சம் இரு, அப்போ உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காத. புரியுதுங்களா? அதுதான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புது விஷயம் தொடங்காத அப்படிங்கிறதோட அந்த ரேடியேஷன் உன்னால கையாள முடியாது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு கைட் பண்றாங்க. சரி, அது முடிஞ்ச உடனே பண்ணுப்பா, நீ சவால் எடுக்காத அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்படி. ஆனா அதுல தீமையெல்லாம் இல்லைங்க. அதை கையாள முடியாது, அவ்வளவுதான் விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திராஷ்டத்தை கையாளுறதுக்கு இங்க ஆள் இல்லை, நாம கையாளுவோம். புரியுதுங்களா? அதான் விஷயம். வீட்டுக்கு தூரமா ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்கள கையாள முடியாது கணவரால கூட. தீட்டும்பாரு, இல்லை ஏதாவது சங்கடப்படுவாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, இல்லை சாமி ரூமுக்குள்ள போக மாட்டாங்க. நான் அன்னைக்கு தான் அவங்களே பார்ப்பேன். அதை கையாள தெரிஞ்சா அவங்க தீட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கையாள தெரியலன்னா தானே விஷயம். ஒரு டாக்டரா இருப்பாரா, அவர் வேற மாதிரி ஒரு பெண்ணு ஆணுன்னு பார்ப்பார். டாக்டர் உடல்ல இருக்கிற உறுப்புகளை உறுப்பா தான் பார்ப்பாரு. புரியுதுங்களா? ஆனா ஒரு ஆண் பெண் நார்மலா அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் அது. ஒரு பொருளை எப்படி கையாளுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை கையாள தெரியாதனால தான் பழக்க வழக்கமா மாறி போச்சுங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பொருள் அந்த அந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு தெரியாதனால அது நம்ம தவிர்க்கிறோம், பயப்படுறோம். இதனால பாதிப்பு வந்துருமோ, இதனால கஷ்டம் வந்துருமோ நினைக்கிறோம். இல்லை, நீங்க ஒரு விஷயம்தான். சந்திராசம் எப்பவுமே வந்துகிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சந்திராசனால தான் புட்டுக்கிட்டு விழுந்துருச்சும்பீங்க. அதனால ஒரு நாள் தள்ளியே பண்ணிட்டு போயிருங்க. அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. இவ்வளவு நாள் காத்திருந்தீங்கல்ல, ஒரு நாள் தண்ணியே பண்ணிட்டு போயிருங்க.
இப்ப நீங்க சந்திராசிரியை மறந்துட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? உங்க வேலையை மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சரியா இருக்கும். 4 to 6 அவங்கவுங்க உடலை பொறுத்து, அவங்கவுங்க மனதை பொறுத்து, அவங்கவுங்க சூழலை பொறுத்து 2 மணி நேரமும் பண்ணலாம். நைட்டு 10லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணலாம். அது அவங்க யாரெல்லாம் உடல் தாங்கும், அவங்க உடல் தாங்கும். 1 ஹீட்டு வந்தாலும் அதை சரி செஞ்ச என்னால் முடியும். 2 3வது இயல்பா தியானம் பண்ணிட்டும் என் குடும்பத்தை நான் வழி நடத்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறது. 4வது எல்லா சூழல்லையும் நான் பேலன்சிங்காக இருப்பேங்கிறது. அப்படி இல்லைன்னா 4லேருந்து 6 இப்போ தியானம் பண்ணிக்கிட்டே நைட்டு ஃபுல்லாக பண்ணிட்டீங்க, 5 மணிக்கு 6 மணி வரைக்கும் பண்ணிட்டீங்க. காலைல எழுந்திரிச்சு வீட்டில் சோறாக்கி பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். யார் அனுப்புறது? அனுப்பணும்ல, ஒரு தாய் அனுப்பணும்ல. அப்போ ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு அடுத்த நாள் பொழப்பு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முதல்ல தியானம், குரு, இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு மோகத்தில் கிரேஸில் எல்லாம் வரவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. என்னை சந்திக்கிறது கூட அந்த மாதிரி கிரேஸ் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் எனக்கும் சரவணா ஸ்டோருக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கும் போத்தீஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எனக்கும் அந்த நகை கடையில் விளம்பரம் வர ஆடு கொடுக்குற அந்த ஹீரோயினிங்களுக்கு அவங்களுக்கும் எனக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அது இல்லை. அப்போ அந்த கிரேஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னால பார்க்கக்கூடாது, தவிர்க்கணும். ஒரு நாள் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு உண்மை தன்மை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே அது மலரணும். அப்படி இருந்தால் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அது இந்த உலகத்தில் இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி தான் போயிடும். புரியுதுங்களா? நம்ம இன்னைக்கு எல்லா கம்பெனி ப்ராடக்ட்னு சொல்கிறது எல்லாமே நமக்கு விளம்பரம் பண்ணி 10 வருஷமாக மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? நான்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது சூரியகாந்தி பூவை பார்த்தேன். சூரியகாந்தி பூவே பார்க்கறதுல சூரியகாந்தி எண்ணெயை தான் பார்க்குறேன். புரியுதுங்களா? கிராமத்துல எல்லாம் சூரியகாந்தியில் பூவில் என்னெல்லாம் தெரியாது. அவங்க ஏதோ அந்த சூரியகாந்தி பூ ஒன்று கொடுங்க அப்படின்னா எண்ணெயை வாங்கி தான் கிராமத்தில் சமைச்சிட்டு இருக்காங்க. காரணம் அந்த விளம்பரம் பார்த்து மைண்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் விளம்பரத்துக்குள்ளே என்ன கண்டுபிடிச்சாங்க மார்க்கெட்டிங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு பொருளையே 10 வாட்டி பார்த்துக்கிட்டே இருந்தானா அவனுக்குள்ளே தனியாக ஸ்டோர் ஆயிரும் உள்ள. அப்போ அவனை ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாலும் ஒரு நாள் அவனே என்ன பண்ணுவான்னா, நான் எல்லாத்தையும் யோசிச்சிட்டேன், இதான் கரெக்டாக இருக்கும்னு அவனே சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ எங்களையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு கூட தோணும். அதை விட்டுட்டு வெளியில் அவன் பார்க்கணும். புரியுங்களா? அதான் விஷயம். அது ரொம்ப முக்கியம். ஒரு குருவை பிடிக்கிறது இல்லைங்க, அவர் யார், முதல்ல என்ன விஷயம், அது உங்களுக்குள்ளே முதல்ல ஒரு தெளிவாயிரும். அப்புறம்தான் வரணும் போகணும் டிராவலுங்கிறலாம் இருக்கணும். இல்லைன்னா அது சரியா இருக்காது. அது ஒரு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே தான் ஆயிரும். ஆமா, அது சரியான நோக்கமாகவும் இருக்கு. தீர்வு என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட மனிதனா ஒரு சொல்யூஷனா என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனிதன் தனக்கு தேவையானதை அவனால் கண்டுபிடிக்க முடியாது, தனக்கு தேவையானதை அவளால் செய்ய முடியாது. சவால் தான். இந்த தேசத்தோட உச்சபட்ச தலைவராக இருந்தாலும் தனக்கு தேவையானதை அவரால் கண்டுபிடிக்க முடியாது, தனக்கு தேவையானதை அவரால் உருவாக்கிக்க முடியாது. ஆனால் அவர் சில விஷயம் அவருக்கு தெரியும், பல விஷயங்கள் சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதை வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம், ஒரு ரோடு போடுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு விஷயத்த, உருவமே இல்லாத ஒரு விஷயத்த கூட ஒருத்தன் டெடிகேஷனாக அதோட ஒரு ட்ராவல் பண்ணான்னா அவன் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் தெளிவடைய வாய்ப்பு. அவன் தெளிவடைஞ்சிட்டானாவே அதான் மாற்றங்கிறான். மாற்றங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறது ஒரு பொருளை வாங்காதுன்னு இல்லை, நீங்கள் அந்த பொருளை விட்டு விடுபட்டு இருந்தாவே மாற்றம் தான். நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 பொண்ணு பார்க்க வேண்டாம் கல்யாணத்துக்கு. ஒரே பொண்ணே அவள் கல்யாணம், உங்களை நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவளே வந்துடுவா. இப்போ இங்கே ஏன் 10 பொண்ணு 20 பொண்ணுலாம் எவன் தேடிட்டு அலைகிறாங்க? இதுக்கு புரோக்கரு, இதுக்கு நெட்டு கிட்டலாம் எதுக்குன்னா எவன்கிட்ட தெளிவு கிடையாதுங்க. புரியுதுங்களா?
எவனாலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. இவ தான் நமக்கு பொண்டாட்டின்னு கண்டுபிடிக்க முடியல. காரணம் தெளிவு இருந்தா வந்துருவாங்க வெளியில. அதான் பிரபஞ்சம் அதை ஈர்த்து வர வைக்கும். இப்போ என்னன்னா எங்கள்கிட்ட என்னன்னா எனக்கு தேவையான பொருளை பிரபஞ்சம் எனக்கு காட்டி கொடுக்குது, ஈர்ப்புல வருது. இப்போ உனக்கு தேவையான பொருளை அதை வர வச்சுக்க முடியும், அதை காட்டிட முடியும். புரியுதுங்களா? ஒரு மகுடி சத்தத்தை கேட்டு இப்படி நாகம் வெளியில வருது. அந்த மாதிரி நீ நிஜமா இருந்தனா உனக்கு தேவையான பொருள் உன்னை தேடி வரும்பா. அதுக்காக எனக்கு நீ கோயில் கட்ட வேண்டாம், எனக்கு கும்பிட வேண்டாம், அன்னதானம் பண்ண வேண்டாம், ஒன்றும் தேவை கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்போ இதுதான் விஷயம். தொழிலும் இதுதான், குடும்பமும் இதுதான், எல்லாமே இதுதான். thank you